அதில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சிலபஸ் ஹைஸ்கூலுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது. காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேண்டிய சிலபஸ் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் ஒரு சபைக்கு இந்த சபையை இந்த வருஷம் இப்படி கொண்டு போகணுன்றதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த வாக்குத்தத்தம். இல்லாட்டி எதை பேசுறது, எந்த கான்செப்டில் போகிறது, எந்த விதத்தில் ஜனங்களை வளர்ச்சிக்குள்ளே நடத்துறதுன்னு புரியாது. அதனால் எல்லாருமே எப்பொழுதும் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா வாக்குத்தத்தமே தேவையில்லை, அவங்க வாக்குத்தத்தத்திலே வாழ்கிறாங்க. சபை வளர்றதுக்காக தான் இப்படி ஒரு கருப்பொருளை எடுக்கிறோம். கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்தும் ஆண்டு, அதுக்குரிய வாக்குத்தத்தை தேவன் தான் தர்றாரு. தேவன் எப்படி தர்றாருன்னா லோகோஸை ரேமாவாக மாற்றி தர்றாரு. அப்போ அவர் கொடுக்கறது இல்லைன்னு கொடுத்ததை பொய்யா சொல்ல முடியாது. அப்போ அவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதான் வாக்குத்தத்தம். அதனால் புரியாதவர்களுக்கு இது